ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் வந்து 4 டாட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம அந்த 4 டாட் ப்ளவுஸை எப்படி வந்து அழகாக வந்து நம்ம தைக்கிறது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம போன டைமே வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து அடைச்சி திருப்பி தான் தைக்க போகிறோம். கழுத்தை வந்து இது ஒரு டிசைன் ப்ளவுஸு, அதனால் வந்து நம்ம நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சு மேலே வந்து இந்த ஃப்ரண்ட்டை வந்து அந்த லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து குட்டி குட்டியாக அந்த கழுத்து வந்து அழகாக திரும்பி கொடுக்கறதுக்கு குட்டி குட்டியாக ஒரு நாச் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்து திரும்பி கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த லைனிங்கில் வந்து தையல் படுற மாதிரி ஒரு பனிமான தையல் வந்து ஒன்று போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போடுறப்ப வந்து நீங்கள் புதுசாக பழகிறவங்க கூட இந்த மாதிரி தையல் போட்டு திருப்பி பாருங்கள். அந்த கழுத்தோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அழகாக வந்து திரும்பி கொடுக்கும். புதுசாக பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே நீங்கள் வந்து தையல் போட்டு பழகிக்கங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம அந்த தையல் வந்து திருப்பிட்டு அந்த கார்னரில் வந்து தையல் போட்டு சுற்றிலும் தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 டாட் ப்ளவுஸ் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 4 டாட் ப்ளவுஸ் வந்து இப்போயுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 டாட் ப்ளவுஸ் தான் வந்து கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து அந்த சைடில் வந்து இன்னொரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு டாட் பிடிக்கிறோம்ல, அப்போ அந்த சைடு வந்து அந்த ப்ளவுஸோட அந்த கப் ஷேப் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக இப்போ பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிட்டீங்க, அதாவது வந்து அந்த ஹைட்டை வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிட்டீங்க, பட்டியும் ஃப்ரண்ட்டும் இணைச்சதுக்கப்புறம் பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவலையே பட வேணாம். மறுபடியும் நீங்கள் பிரித்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி சைட்லேயும் நீங்கள் எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து சைட்லேருந்து ஒரு டாட் பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சைடில் வந்து எந்த ஏற்ற இறக்கமும் இருக்காது. அதே போலயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டாட் பிடிச்சனால அந்த கப் ஷேப்பும் வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா இதே போல் ஒரு டாட் பிடிச்சி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து 2 ஃப்ரண்ட்டையும் வந்து அடித்து திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 4 டாட் பிடிக்கிறதுக்கு அந்த மார்க் முதல்லே ஒரு சைடு மட்டும் பண்ணி வச்சுருந்தோம். அதவே கொஞ்சம் வந்து அழுத்தி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி துணியை வந்து வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டை இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடும் வந்து நம்மளுக்கு அந்த மார்க் வந்து விழுந்துடும். இப்படி நம்ம மார்க் போட்டு நம்ம தைக்கிறனால 2 கப் ஷேப்பும் வந்து ஒரே அளவுகளில் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் போடும்போது வந்து எந்த மிஸ்டேக்குமே இருக்காது. பாருங்கள், இந்த சைடும் வந்து அந்த நம்ம மார்க்கை வந்து குறிச்சிட்டு இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. ஒரு சைடு நம்ம எப்படி போட்டிருந்தோமோ அதே மாதிரி இன்னொரு சைடு நம்மளுக்கு எங்கனையெல்லாம் டாட் வருமோ அங்கனையெல்லாம் ஒரு சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதோட ஒரு தையலோடு நிப்பாட்டாமல் அப்படியே துணியை வந்து இப்போ ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி அதே தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டு விட்டுருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலேயும் வந்து அந்த லாக் ஆன மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு வந்து அந்த பிரிஞ்சு வராது. அதே போலயே நம்மளுக்கு மற்ற 3 சைடு வந்து நம்ம டாட்டுக்கு அளவு போட்டிருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம அப்படியே வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த டாட் வந்து பிடிக்கிறதுல எவ்வளோ இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ்லேயே அளந்து தான் வச்சுருக்குறோம். அப்படியும் அளவு ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு சரியாக அளவு இல்லைங்க, நீங்களே வந்து எனக்கு கரெக்டாக அளவு எடுத்து தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம வந்து இப்போ எவ்வளோ இன்ச்சஸ் வச்சோமோ அதே இன்ச்சஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக தான் இருக்கும். இப்போ 2 டாட் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், 3வது டாட் வந்து நம்மளுக்கு அதுவே வந்து அந்த 2 டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் அதுவே நம்மளுக்கு தெரியும் அந்த கோடு மாதிரி. நம்மளும் கரெக்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசர் கட்டு எல்லாமே கரெக்டாக தான் போட்டு வச்சுருக்குறோம். அந்த மேலே வந்து அந்த ஆம்கோல் சைடுலேருந்து வர டாட் வந்து துணி வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த ஆம்கோல் சைடுலேருந்து வர்ற மாதிரி நம்ம முதல்லே மார்க் பண்ணி தான் வச்சுருந்தோம். அது நம்மளுக்கு 2 டாட் பிடிச்சதுக்கப்புறம் அதுவுமே நம்மளுக்கு சரியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 4வதாக ஒரு டாட் வந்து நம்ம பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு துணி வந்து கிராஸாக இழுக்காமல் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த டாட்டை போட்டு விடணும். இப்போ பாருங்கள், 4வது டாட்டும் நம்ம வந்து போட்டாச்சு.
அதையுமே இன்னொரு தடவை திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டாட்டுக்கும் 2 2 தையல் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு பிரிஞ்சும் வராமல் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த 4 டாட்டும் வந்து நம்மளுக்கு பிடிச்சாச்சு. கப் ஷேப் பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இதோட மட்டும் இல்லாமல் அந்த கப் ஷேப் நம்ம பிடிச்சோல்ல, அந்த டாட் பிடிச்ச இடத்துலலாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி கீறி விடுங்க. உள் சைடு திருப்பி அந்த லைனிங் பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி கீறி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அயன் பண்ண மாதிரியே இருக்கும். ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். நம்ம தைக்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அயன் பண்ண மாதிரியே இருக்கா? அந்த கப் ஷேப்பும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சைடில் வந்து நம்மளுக்கு அந்த இடம் வந்து அமுங்கி கொடுத்து அந்த டாட் பிடிச்சிருக்க இடம் மட்டும் நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். அப்போ வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப அமுங்கிடாமல் ரொம்ப ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு டாட் பிடிச்ச மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் பாருங்கள் அழகாக வந்து டாட் பிடிச்சாச்சு. இப்படி டாட் பிடிக்கும்போது பாருங்கள் 2 ஷேப்பும் வந்து, அதாவது வந்து அந்த 2 சைடும் வந்து ஒரே போல் இருக்கணும். அந்த டாட்டும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட மாறல பாருங்கள். முன்னாடி அளவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நான் எல்லா டாட்டு பிடிச்சதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், மெயின் டாட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த ஊக்பட்டி சைட்லேருந்து வர டாட்டும் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக ஒன்று போல் இருக்குது. நம்ம பிடிக்கிற அளவும் ஒன்று போல் இருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த ஆம்கோல் சைட்லேருந்து வர டாட்டையும் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே வந்து நம்மளுக்கு சைடில் தையல் போட்டிருப்போம்ல, அதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் 4 டாட் நம்ம பிடிச்சிருக்கோம். ஆனால் 2 சைடும் வந்து ஒன்று போல் பிடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து கப் ஷேப் வந்து 2 பக்கமும் ஒரே போல் இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம கப் டாட் வந்து நம்ம பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் தான். நம்ம பேக் சைடு வந்து டிசைன் போட்டு தான் வச்சுருக்குறோம். இப்போ வந்து பேக்கில் வந்து அந்த ஃப்ரண்ட்டை தூக்கி நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த சைடு வந்து நம்மளுக்கு முன்ன பின் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு மிச்சம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் வந்து இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பேக் சைடு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஃப்ரண்ட் பக்கமும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லைனா இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும், அதனால் அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நம்ம எடுத்து பார்க்குறப்ப பாருங்கள் 2 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம 3 இன்ச் வந்து சைடில் வச்சுருக்கோம். இது கட்டிங்லேயே நான் எவ்வளோ வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பட்டியோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கட்டிங்லேயே பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இப்போ வந்து சைடில் வந்து நம்மளுக்கு பாருங்கள் 2 இன்ச் வந்து இருக்குது. இப்போ நம்ம 1 இன்ச் சேர்த்து 3 இன்ச் வச்சுருக்குறோம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம கீழே பிடிச்சி அடிப்போம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2 இன்ச் நம்மளுக்கு ரெடி அளவை மேலே மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், மேலே நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் இருக்குது. நம்ம இந்த மாதிரியும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கை விட ஃப்ரண்ட் அந்த அதாவது வந்து பேக்கில் எவ்வளோ வந்து இருக்கோ அதே அளவுக்கு வந்து பட்டியில் வந்து நீங்கள் 1 இன்ச் கூட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் எந்த ஏற்ற இறக்கமும் வராமல் நம்ம பட்டியை வந்து இணைக்க முடியும். நீங்கள் இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் கீழே மடித்து தைக்கிறதுக்கு அளவு விட்டுட்டு அப்புறம் ரெடி அளவு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து அளவு எடுக்கணும். இப்போ வந்து முன்னாடி வந்து நீங்கள் அதாவது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி அளவு எடுத்ததுலேருந்து நீங்கள் 1 இன்ச்சு கூட்டிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன முன்னாடி இருக்குதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை நான் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி நேராக இருக்கும், ஒரு சிலர் வந்து பாருங்கள் பட்டி இந்த மாதிரி லைட்டாக தூக்குன மாதிரி போடுவாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு பட்டியில் கொடுத்துருக்கோ அதை மட்டும் நம்ம அளந்துக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பட்டி எவ்வளோக்கு இருக்கோ அதை வந்து முன்னாடி வந்து நம்ம அளந்துக்கிட்டு அதுலேருந்து வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம 1 இன்ச் வந்து கூட்டி இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த கப் டாட் வந்து பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கப் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஷேப் வந்து பாருங்கள் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு கப் டாட்டுக்கும் வந்து நம்ம பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஷேப் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு சைடில் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அதை விட்டுட்டு நம்ம அந்த போட் மாதிரி வர்றதுக்கு தான் நம்ம கப் டாட் பிடிச்சிட்டு அதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இப்படி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். அந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த சைடு ஏறுறது, அதாவது எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமையும் நம்மளுக்கு அந்த ஷேப்பும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டி எப்பயுமே கட் பண்ணி பழகிக்கங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த லைனிங் பீஸில் வந்து இன்னும் 2 பட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து நம்மளுக்கு 6 பட்டி தேவைப்படும். நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத்தில் 2 பட்டி வந்துடும்.
அப்புறம் இந்த லைனிங்கில் வந்து 4 பட்டி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 4 பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மெயின் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு 2 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பட்டியை வந்து நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா, அந்த மெயின் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கத்தை வந்து மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ராங் சைடு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டியை வந்து அந்த அம்புக்குறியாட்ட போட்டிருக்கோம் இல்லைங்க, அந்த அம்புக்குறி வந்து இந்த பக்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அம்புக்குறி வந்து அந்த ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அம்புக்குறி இந்த பக்கம் இருக்குது, அந்த அம்புக்குறி அந்த பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கணும். இப்படி மாற்றி வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டாக அந்த பட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் மாற்றி வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 பட்டியுமே வந்து ஒன் சைடு போயிடும். அப்போ மறுபடியும் நம்மளுக்கு பிரித்து தைக்க வேண்டியது வரும். இதனால் வந்து நம்மளுக்கு டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது வந்து நம்ம கரெக்டாக தான் தைக்கிறோமா அப்படின்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேய்ங்க. இப்போ வந்து இந்த பட்டியை நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா எந்த சைடு முடியுதோ அந்த சைடு இருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த அம்புக்குறி நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த அம்புக்குறி பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா, பேக் சைடு வந்து நிற்கிது அப்படின்னா நம்ம பேக் சைடு இருந்து தான் தைக்கணும், சைடில் இருந்து. இப்போ அந்த அம்புக்குறி முன்னாடி வந்து நிற்கிதுன்னா அதே ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு அந்த அம்புக்குறி வர்ற மாதிரி ரெண்டும், அந்த அம்புக்குறியும் அப்படி இணையிற மாதிரி, அதாவது ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி வச்சு தான் நம்ம தைக்கணும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த ஸ்லீவ் தைப்போம்ல, அந்த ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பட்டி, இந்த 3மே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு 2 சைடும் வரும். கையில் வந்து அந்த குழிவான பகுதி இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் வரணும். இல்லைன்னா ஒரே கைப்பக்கம் நம்மளுக்கு போயிடுச்சுன்னா அதுவுமே நம்ம பிரித்து தைக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த 3 இதையும் நம்ம தைக்கும்போது ஆப்போசிட்டாக தான் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து தைக்கணும். இப்போ பட்டியை வந்து 1/4 இன்ச் அளவுக்கு அடித்தோம். அதுக்கு மேலே வந்து நம்ம திருப்பிட்டு அந்த கார்னர் பகுதியில் அடிச்சுட்டு அதையும் திருப்பி வச்சு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடுற மாதிரி நம்ம அடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு பட்டியை நம்ம எந்த மாதிரி அடித்தோமோ அதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அதாவது வந்து அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு அந்த பட்டியை வந்து ஒரு பீஸ் அடிக்கிறீங்கன்னா திருப்பி இன்னொரு பீஸையும் கையோடு வச்சு அடிச்சுட்டு கூட நீங்கள் தள்ளி வச்சுட்டு அப்புறம் ஒரு பட்டியை நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு கூட இன்னொரு பட்டியை வந்து தைச்சிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு பட்டியை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கும்போது மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா 2 ஒரு சைடு போயிடும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பட்டி அடிக்கும்போது மட்டும் 2 பட்டியும் ஒன்று சொன்ன மாதிரி அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒவ்வொரு பட்டியாக முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த பட்டியை வந்து நம்ம அடித்து முடிச்சாச்சு. இப்போ 2 சைடும் நம்மளுக்கு பட்டி வந்து கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பட்டியையும் நம்ம ஃப்ரண்ட்டையும் வந்து இணைச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரு பட்டி வந்து நம்மளுக்கு ஒன் சைடு மேலே வருது, இன்னொரு சைடு நம்ம தைக்கிறப்ப வந்து பாருங்கள் ஒரு சைடு வந்து பட்டி வந்து கீழே வரும். நம்ம இப்படி தைச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வரும். இப்போ நம்ம பட்டியை கீழே வச்சு மேலே ஃப்ரண்ட்டை வச்சு தைக்கிறோம் 1/2 இன்ச் அளவுக்கு. இப்போ அந்த நம்ம மெயின் டாட் பிடிச்சிருப்போம்ல, அதை வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் மடக்கணும். ஒன்று ஃப்ரண்ட் பக்கம் மடக்குங்க, இல்லாட்டி பேக் சைடு பார்க்குற மாதிரி நீங்கள் மடக்கிக்கலாம். ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து எந்த பக்கம் மடக்குறீங்களோ அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்டும் வந்து அதே பக்கம் பார்க்குற மாதிரி தான் மடக்கணும். இப்போ நம்ம இன்னொரு சைடு பாருங்கள், ஃப்ரண்ட்டை வந்து கீழே வச்சுருக்குறோம், அதே மாதிரி பட்டியை வந்து மேலே வச்சு தைக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து மேலேயும் பட்டி கீழேயும் இருந்துச்சு. இப்போ தைக்கிறத பாருங்கள், பட்டி மேலேயும் ஃப்ரண்ட்டு கீழேயும் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ பாருங்கள், பட்டியை வந்து நம்மளுக்கு இணைச்சாச்சு. நம்மளுக்கு முன்னாடியும் வந்து ரொம்ப நேராக இருக்குது பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து சைடில் கட் பண்ணி விட்டுறலாம். இது வந்து பாருங்கள், உள்ளே நம்ம பிசுறு தெரிகிற மாதிரி தைச்சிருக்குறோம். நீங்கள் வந்து ஓவர்லாக் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தைச்சிட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இல்லை எங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைங்க அப்படின்னா நம்ம வந்து பிசுறு தெரியாமையும் நம்ம வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ண முடியும். அதையும் வந்து இந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அதில் எது சௌகரியமாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம 2 பக்கமுமே வந்து பட்டி இணைச்சதுக்கப்புறம் அந்த டாட்லாம் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. கழுத்தும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. சைட்லேயும் பாருங்கள் தையல் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் தான் வந்து கப் ஷேப் வந்து 2 சைடும் ஒன்று போல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டும் பட்டியும் இணைச்சாச்சு. பேக் சைடை வச்சு நம்ம ஃப்ரண்ட் அளந்து பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம 1 இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பட்டியில் விட்டுருந்தோம். நம்மளுக்கு வந்து மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு நம்மளுக்கு போக கரெக்டாக வந்து நம்மளுக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஏன் இந்த தையலை பிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நான் வந்து உங்களுக்கு பிசுறு இல்லாமையும் இந்த வீடியோவிலே வந்து பிசுறு இல்லாமல் எப்படி வந்து பட்டியும் ஃப்ரண்ட்டும் இணைக்கிறது அப்படின்ற வீடியோவும் நான் இதிலே உங்களுக்கு கொடுக்குறேன்.
உங்களுக்கு வந்து நீங்கள் பிசுறு அதாவது வந்து தைச்ச மாதிரி தைச்சு நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா இப்படியும் தைங்க. இப்போ பாருங்கள் நான் 3 பீஸ் இதில் வந்து இருக்குது. இப்போ 2 பீஸை வந்து கீழேயும் 1 பீஸை வந்து நான் மேலேயும் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அந்த 2 பீஸ் மட்டும் நம்ம கொடுத்து அடிக்க போகிறோம். 1 பீஸை மட்டும் நம்ம விட்டுட்டு அந்த 2 பீஸையும் மேலே வச்சு அரை இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும் அந்த கடைசி வரையும். ஃபஸ்ட்டு நீங்கள் அரை இன்ச் தையல் போடுறீங்க அப்படின்னா கடைசி வரையுமே நம்மளுக்கு அந்த அரை இன்ச் கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஒரு பட்டி மட்டும் கீழே இருக்குது. இப்போ வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக தான் நம்மளுக்கு இருக்குது. முதல்லே கரெக்டாக தான் இருந்தது. இது நீங்கள் மொதல் இணைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கொஞ்சம் சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையல் போட்டிங்களே இப்போ அதில் வந்து கொஞ்சம் சேர்த்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்து இருந்துச்சுன்னா இந்த தையல் பிடிக்கிற இடத்துல கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அப்படியே வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் தைச்சிட்டு கீழே வந்து பாருங்கள் பட்டி வந்து நம்மளுக்கு அந்த அளவில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது கிளாத் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு பட்டியை இணைக்கும் போது உங்களுக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து நம்ம பட்டியை வந்து இணைச்சாச்சு. ஒரு சைடு வந்து நம்ம பிசுரோடையும் இன்னொரு சைடு வந்து நம்ம பிசுறு இல்லாமையும் எப்படி தைக்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எது வந்து எப்படி தைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த இதை வச்சு நம்ம சுருட்டிக்கிட்டே வரணும். சுருட்டிக்கிட்டே வரும்போது அடுத்த அந்த ஒரு பட்டியை மட்டும் நம்ம விட்டுருந்தோம்ல அந்த இடத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அங்கே வந்து நம்ம அந்த கீழே இருக்க கிளாத்தையும் அந்த மேலே நம்ம தைச்சி விட்ட கிளாத்தையும் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம எவ்வளோ அரை இன்ச்சில் பிடிச்சிருந்தோமோ அந்த தையல் கூடையே நம்ம இன்னொரு தையலை போட்டுடுறோம். போட்டுட்டு இந்த உள்ளே வந்து குட்டி குட்டியாக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த வளைவு வந்து நம்மளுக்கு அழகாக வந்து வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் வளைவு வர இடத்துலலாம் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு திருப்புறப்ப நம்மளுக்கு வந்து அந்த வளைவு நீங்கள் என்ன வளைவு நீங்கள் எடுத்திருக்கீங்களோ என்ன ஷேப் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வளைஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு. இப்போ உள்ளே வந்து நம்மளுக்கு பிசுரும் இல்லை. அதே மாதிரியே வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சைடு தைச்ச மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு சைடில் வந்து பார்க்குறோம். ஒரு சைடு நம்மளுக்கு பிசுறு இருக்குது, ஒரு சைடு பிசுறு இல்லாமல் நம்ம அடிச்சிருக்கோம். ஆனால் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம பிசுறு இல்லாமல் ரெண்டையுமே வந்து இணைச்சிக்கலாம். இப்போ 2 சைடையும் வந்து பாருங்கள் நான் பிசுறு இல்லாமல் வந்து அந்த பட்டியும் வந்து நான் பிரித்து மாற்றி தைச்சிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து நம்மளுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. அந்த பட்டி பீஸில் நம்மளுக்கு தையல் விழுகிற மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்படி போடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பட்டி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து 2 தையலும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஊக் பட்டியும் வி பட்டியும் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள் நான் 2.5 இன்ச் வந்து கிளாத் எடுத்துருக்கேன். இந்த 2.5 இன்ச் கிளாத் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வி பட்டி தைப்போம்ல அதுக்கு வந்து நான் 2.5 இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த ஊக் பட்டி சைடு நம்மளுக்கு வர்றது வந்து நான் 2 இன்ச் கிளாத் வந்து எடுக்க போகிறேன். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு 2 சைடு வந்து கிளாத் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வி பட்டி தைக்கிறதுக்கு வந்து மெயின் கிளாத்லேயும் நம்மளுக்கு ஒரு 2.5 இன்ச் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள் நான் அந்த லைனிங் கிளாத் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட்டை விட மேலே அரை இன்ச்சும் கீழே அரை இன்ச்சும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே நம்மளுக்கு அந்த மெயின் கிளாத்லேயும் நம்ம 2.5 இன்ச் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை இன்ச் கிளாத்தை வந்து கீழே வந்து நம்ம பிசுறு தெரியாமல் இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே வரையுமே அந்த 1/4 இன்ச்சு ஒரே ஓஸில் 1/4 இன்ச் வர அளவுக்கு நம்ம தைச்சிட்டு மேலே அரை இன்ச்சை வந்து அந்த கழுத்து பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மேலேயும் ஒரு அரை இன்ச்சை வந்து நம்ம மடக்கிக்கலாம். இப்போ அந்த பக்கம் ஒரு கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். ஒரு மடக்கு மடக்கிட்டு அதவே அப்படியே தூக்கி நம்ம தைச்ச தையலை வந்து அந்த கவர் பண்ணுற மாதிரி மேலே இந்த மாதிரி மடக்கணும். மடக்கிட்டு அந்த சென்டரில் இப்போ நம்ம மடக்கிற துணியிலேருந்து சென்டர் பார்த்து ஒரு தையல் போட போகிறோம். நம்ம அந்த வி மாதிரி பிடிக்கும்போது நீங்கள் புதுசாக பழகிறப்ப அந்த வி பிடிக்கும்போது நம்மளுக்கு துணி வந்து நகர்ந்து போகும். அது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சென்டரில் ஒரு தையல் போடுறோம். இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து நம்ம வி பட்டிக்கு எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஊக் பட்டிக்கு வந்து 2 இன்ச்சு கிளாத் எடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து கீழே அரை இன்ச்சும் மேலே அரை இன்ச்சும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி அந்த கிளாத்தை எடுத்துருக்கோம். நம்ம
கீழே வந்து 1/2 இன்ச்சை மடக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே தையல் போட்டு கழுத்து பக்கமும் நம்ம 1/2 இன்ச்சை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நம்ம தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம அதில் கட் பண்ண மாதிரியே இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த லைனிங் பீஸில் வந்து நம்மளுக்கு அந்த லைனிங் மேலே படிகிற மாதிரி ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள், நம்ம 2 இன்ச்சு கிளாத் எடுத்தோம். அதை வந்து 1/4 இன்ச் அடித்து முடிச்சது போக இப்படி வச்சும் நம்ம மடக்கலாம், 2 மடக்கு. இதை விட நீங்கள் இந்த மாதிரி மடக்கி பாருங்கள், ரொம்பவுமே உங்களுக்கு ஈஸியாகவும் நீட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த லைனிங் பீஸை வச்சு நம்ம மடக்கி நம்ம ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு அந்த லைனிங் பீஸ் தெரிகிற மாதிரி மடக்கிட்டு அதுலேயும் நம்ம இந்த மாதிரி சென்டராக ஒரு தையல் போட்டுக்கிறோம். கீழே 3/4 இன்ச் தெரியுது அப்படின்னா மேலே வரையுமே அந்த 3/4 இன்ச் பீஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம தையல் போட்டிருக்கோம்னு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அந்த உள்ளே வந்து நம்ம தையல் போட்டிருந்தோம்ல, அதை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிளாத் இருந்தால் போதும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம மடக்கி தைச்சிட்டோம் அப்படின்னா ஊக்பட்டி வந்து ரொம்பவுமே நீட்டாக வந்து நம்ம தைச்சிட முடியும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் தையல் பழகுறீங்க அப்படின்னா இப்படியே போட்டு பழகிக்கோங்க. இப்படி போடுறதுனால வந்து இப்போ நம்ம கொடுத்த அந்த பீஸ் வந்து உள்ளே வந்து சுருக்களே அடிக்காது. அதே சமயம் நம்மளுக்கு அந்த ஒரே அளவுகளில் ரொம்பவுமே நீட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம்னா எவ்வளோக்கு ஃபினிஷிங்காக தைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஊக்பட்டி வந்து எவ்வளோ நீட்டாக நம்ம தைச்சிருக்கோம்னு பாருங்கள். இப்போ ஊக்பட்டியும் நம்ம வீப்பட்டியும் கரெக்டாக தைச்சிருக்கோமான்னு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. எந்த ஏற்ற இறக்கமும் நம்மளுக்கு இல்லை. இது வந்து நம்ம கழுத்தை வேறு ஃபோல்டிங் பண்ணி தைச்சிருக்கனால இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இல்லாட்டி முன்னா பின்ன இருந்துச்சுன்னா அப்போ ப்ளவுஸ் போடும்போது அந்த கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் அதையெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அழகாக ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு இந்த டிசைன் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து அந்த ஷோல்டரை வந்து இணைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு ஷோல்டரை இணைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வர சைடு மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு பைப்பிங் கொடுத்து ஒரு லேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த என்ன டிசைன் பண்ணமோ அந்த டிசைனும் வந்து ஒன் சைடு வந்து அந்த நம்மளுக்கு ரைட் சைடு வர்ற மாதிரி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேரீ கட்டும்போது ஒன் சைடு மட்டும் நம்மளுக்கு அழகாக அந்த டிசைன் பேக் சைடில் என்ன டிசைன் வச்சோமோ அது ஃப்ரண்ட்லேயே வைக்கிறப்ப ரொம்பவுமே அழகாக இருக்கும். நம்ம ஒன் சைடு மட்டும் வச்சா போதும். ஒரு சைடு வந்து நம்ம சேலை கட்டி மறைச்சிருவோம். அதனால் அந்த ஒன் சைடு மட்டும் நம்ம அந்த டிசைனை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு பைப்பிங் கொடுத்துருவோம். நான் வந்து த்ரெட் பைப்பிங் எதுவும் கொடுக்கலங்க. இது வந்து நம்ம கிளாத்லேயே வந்து நார்மலாக வைக்கிற பைப்பிங் தான். நம்ம த்ரெட் பைப்பிங்கும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் தான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கிளாத்தில் தான் வந்து பைப்பிங் வந்து வைக்க போகிறேன். இதுவுமே வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரி ரொம்பவுமே அழகாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு பேக் சைடில் என்ன டிசைன் வருதோ அதையே நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து பேக்கில் நம்மளுக்கு எங்கனக்குள்ள அந்த டிசைன் வைக்க ஆரம்பிச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ கிராஸ் பீஸில் ஒரு இன்ச் கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி அந்த பிசுறு வந்து இந்த சைடு தெரிகிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் வரையுமே தையல் போட்டுட்டு கடைசியாக தைக்கிறப்ப நம்ம அந்த பிசுரை வந்து தெரியாத அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு ஃபோல்டிங் லைட்டாக பண்ணிவிட்டு கடைசியாக தேய்ங்க. ஏன்னா வந்து நம்ம அதோட முடிய போகுது. அப்போ வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும். அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பிசுறு வந்து கொஞ்சம் தெரியுது. அந்த கிளாத் வந்து நம்ம அந்த தையல் போட்ட அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அது தைச்சதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம உள்ளே கொடுத்து அப்படி தைக்க போகிறோம். அது வந்து நம்மளுக்கு பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நம்ம பேக் சைடில் வந்து என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதே வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பூ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் என்ன அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு தைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு அடிக்கும் போது வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தெரிகிற மாதிரி மட்டும்தான் அடிக்கணும். நீங்கள் அடிக்கும் போதே வந்து ஒரே அளவுகளில் அடிக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு சைடு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த மாதிரி நம்ம அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் அந்த ஷோல்டரை வந்து நம்ம இணைச்சிக்கலாம்.
இப்போ அந்த பேக் சைடில் வந்து நம்ம போட்டிருக்க டிசைன் மாதிரி உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னிங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் போய் நீங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, தைக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இணைச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவுமே நீட்டாகவும் இருக்குது இந்த ப்ளவுஸ் வந்து. இந்த ப்ளவுஸுக்கு வந்து பாருங்கள், கையை வந்து நம்ம அடித்து திருப்பி ஒரு பைப்பிங் கொடுத்து ஒரு லேஸ் மட்டும் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், நம்ம ப்ளவுஸை வந்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து என்ன அளவு வருதோ அதை முதையே வந்து மார்க் பண்ணிக்கணும். பேக் சைடு வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி, அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணியிருப்போம்ல, அதை கரெக்டாக வச்சு பின்னாடி மார்க் பண்ணிக்கணும். ஊக் சைடு இருக்க சைடில் வந்து ஊக் சைடும், வீப்பட்டி சைடு இருக்கிறத வீப்பட்டி சைடும் நம்ம அளந்து அதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம பிடிச்சிக்கணும். ஆம்கோல் அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு தையல் வந்து எங்கெங்கே இருக்கோ அது கரெக்டாக வந்து பாருங்கள் அங்கங்கே இருக்குது. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் ரொம்ப சரியாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இடுப்போட அளவு எதுவோ அதை வந்து நம்ம நாளாக வந்து பிரித்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், சைட்லேயும் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் எந்த திறக்கமும் இல்லை. இந்த ப்ளவுஸ் வந்து கடைசியாக இப்படி தாங்க இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.